இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய வாசகங்கள் நாம் சிந்தித்த ஒரு நிகழ்வையை நமக்கு எடுத்து கூறுகின்றது. அது எந்த நிகழ்வு என்றால், புனித பவுலடியார் முதல் வாசகத்திலே சொல்வது, நான் பாவி என்று நான் முதலிலே ஒற்றுக்கொள்கின்றேன், பின்பு பாவிகளாக இருக்கும் உங்களை மனமாற்ற வந்திருக்கின்றேன். அவருடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா BCACன்னு சொல்லுவாங்க, பிஃபோர் கன்வர்ஷன் ஆஃப்டர் கன்வர்ஷன். மனமாற்றத்திற்கு முன்னால், மனமாற்றத்திற்கு பின்னால். மனமாற்றத்திற்கு முன்னால் கிறிஸ்துவை பற்றி பேசியவர்களை எல்லாம் கொன்று குவித்தவர் அவர். மனமாற்றத்திற்கு பின்னால், அதாவது திருத்தூதர்கள் படி 9 அதிகாரத்திற்கு பின்னால் பார்த்தீர்கள் என்றால், அவர் தன்னுடைய வாழ்க்கையை அந்த கிறிஸ்துவுக்காகவே கையளித்தவர். கிறிஸ்துவின் பொருட்டு என்னுடைய வாழ்க்கையை என்னவென்று கருதுகிறேன் என்று சொன்னார், குப்பை என கருதுகிறேன் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அந்த மனமாற்றத்தால் அவர் தன்னை மாற்றிக்கொண்டார். இவருடைய வாழ்க்கை தான் இன்றைய நற்செய்தி வாசகத்திற்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அதாவது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், கெட்ட கனிதரும் நல்ல மரமும் இல்லை, நல்ல கனிதரும் கெட்ட மரமும் இல்லை. ஒரு மாமரத்துக்கு விதை போட்டு வளர்க்குறீங்க. அந்த மாமரத்தில் ஒரு நல்ல கனி, நல்ல மாமரம் வந்த பிறகு, நம்ம பழம் வந்த பிறகு என்ன செய்வீங்க? அதை எடுத்து பயன் பெறுவீங்க. அதே பழம் அணில் கடிச்சு நாசமாக போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? தூக்கி போட்டுருவீங்க. அப்போ அந்த மரம் எப்படிப்பட்ட மரமாக இருந்தால் எப்படிப்பட்ட கனியை தரும்? நீங்களும் நானும் எந்த மரத்தில் பழமாக இருக்கிறோம் என்று கனியாக இருக்கின்றோம் தெரியுமா? எந்த மரத்தில்? எந்த மரத்தில் கனியாக இருக்கிறோம்? இயேசு என்ன மரத்தில் இருக்கிறோமா? பிரைஸ் தி லார்ட். இயேசு என்னும் மரத்தில் நீங்களும் நானும் கனியாக இருந்தால் வெறும் நன்மையை மட்டுமே தருவோம், உண்மையை மட்டுமே பேசுவோம், நல்லதை செய்வோம், நல்லதை மற்றவரை செய்ய வைப்போம், தீமைக்கு இடம் கொடுக்க மாட்டோம், நன்மையை செய்து நீதியோடு இருந்து மற்றவரை அரவணைத்து வாழ்வோம். எல்லா நிலைகளிலும் இறை திட்டத்தும் இறை கட்டளைகளிலும் நாம் கண்டிப்பாக தடம் புரள மாட்டோம். அப்படி இருந்தாதான் நாமெல்லாம் இயேசுவின் மரம் என்கின்ற மரத்திலே கனியாக இருக்க முடியும். அந்த மரத்திற்கு வேறே மூவொரு இறைவன் தான். மூவொரு இறைவன் என்கின்ற விதையில் ஊன்றப்பட்டு அது மரமாக வேறாக ஊன்றப்பட்டு மரமாக வளர்ந்து இயேசு என்கின்ற மரத்திலே நீங்களும் நானும் கனிகளாக தூங்கிக் கொண்டிருக்கின்றோம். உண்மையாக இருந்தால் இயேசுவின் மரத்தின் கனி, அல்ல என்றால் தீய மரத்தின் தீய பழமாகத்தான் இருந்து கொண்டிருப்போம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று நமக்கு சொல்வது அதுதான். நீர் என்னை ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லிவிட்டு எனக்கு தேவையில்லாததை செய்யாதே. அதற்கு மாறாக எப்படின்னா, இது விஷயம் எப்படின்னா, ஒன்று பேயா இருந்தா ஃபுல்லா பேயா இருந்துடணும், இல்லைன்னா கடவுள் பிள்ளையா இருக்கணும். பேயா இருந்தா ஃபுல்லா பேயா இருந்துடணும், இல்லைன்னா கடவுள் பிள்ளையா இருக்கணும். சில இடங்கள்ல பாக்குறீங்கல்ல, நீங்க நற்செய்தியில பாக்குறீங்க, மனிதர்கள் புரிந்து கொள்ளாததை கூட பேய்கள் புரிந்து கொள்ளும். சில இடங்கள்ல சொல்லும், நீர் இறைமகன் அல்லவா, சொல்லுமா இல்லையா? நற்செய்தியில சொல்லுவா. எப்படி சொல்லும்? எப்படி சொல்லும்? சொந்த சீடர்களுக்கே கடைசி வர, அவருடைய சாவு வர, ஏன் அவருடைய அந்த தூயாவுடைய வருகை வர அவர்தான் இறைமகன் தெரியல. அவரோடு வழி நடந்தவங்களுக்கு தெரியல. 5000 பேருக்கு அப்ப கூட அவங்களும் தெரியல. ஏதோ சோறு போடுறான் சாப்பிட்டு போவோம்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா பேய்களுக்கு தெரிந்திருந்தது ஏன்? பேய்களுக்கு தெரிந்தது ஏன் என்றால், பேய்கள் நிலை மாறாதவை. பேய்கள் நிலை மாறாதவை. நிலை என்றால் தீயது என்றால் தீயதுதான், ஒட்டுமொத்த தீயது இல்ல. நான் நல்லதும் செய்வேன் தீயதும் செய்வேன் கிடையாது. அந்த ஒட்டுமொத்த தீயதற்கு ஒட்டுமொத்த நன்மை கண்களுக்கு தெரியும். ஒட்டுமொத்த நன்மைக்கு ஒட்டுமொத்த தீமையும் கண்களுக்கு தெரியும். அதனால் தான் இந்நாள் வரை நம்மள நமக்கு பேயை கண்ணால பார்க்க முடியல. ஆனா இயேசு என்ன செஞ்சாரு? எல்லா நிலைகளிலும் கண்டுபிடித்தார். தீய சாத்தானே வெளியே போ, சாத்தானை விரட்டி அடித்தார், சாத்தானை மாண்டு போக செய்தார் என்று விவிலியத்திலே வாசிக்கின்றோம். ஏனென்றால் அவர் முழுமையும் நன்மை. அன்பார்ந்தவர்களே, நாம் எடுக்க வேண்டிய முடிவும் நாம் எடுக்க வேண்டிய கிறிஸ்துவ அடிப்படை தன்மையும் அதுதான். என்னுடைய வாழ்க்கை தடம் புரளும் வாழ்க்கையாக மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்க்கை வேரூன்றிய வாழ்க்கையாக, யாரிலே? கிறிஸ்துவிலே வேரூன்றிய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் நல்ல மரத்திலே நல்ல கனி தரும் மக்களாக இருப்போம். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் நீங்களும் நானும் எடுத்திருக்கின்ற வாக்குறுதிகளை நாம் கண்டிப்பாக வாழ்ந்து காட்ட வேண்டும். நாம் குழந்தையாக இருக்கிற பொழுது நமது பெற்றோரும் ஞான பெற்றோரும் வாக்குறுதிகளை கொடுப்பார்கள். நமக்காக ஞானஸ்தானத்திலே வாக்குறுதிகளை கொடுப்பாங்க. அதுல முக்கியமான வாக்குறுதி என்ன தெரியுமா? என்ன வாக்குறுதி? அதுல
சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? அந்த குழந்தைகிட்ட சாத்தான் இருந்துச்சாப்போ? சாத்தா இருந்துச்சா அந்த குழந்தைகிட்ட? அப்ப ஏன் சாமியார் வந்து கேட்கிறாரு சாத்தானை விட்டு விடுகிறீர்களான்ட்டு? கண்டிப்பா வளர வளர ஏதோ சாத்தான் வந்து சேரும் இந்த குழந்தைகிட்ட. அதனாலதான் இப்பயே கேட்கிறாரு சாத்தானை விட்டு விடுகிறீர்களா? அப்போ இந்த பெற்றோரும் ஞான பெற்றோரும் அந்த குழந்தைகிட்ட சாத்தான் வராத பார்த்துக்கணும். அதுதான் ஞான பெற்றோருடைய புது நன்மைக்கு புது துணி வாங்கி கொடுத்துட்டு 1/4 பவுன் மோதிரம் போட்டு அதோட கல்யாணத்துல போய் 1 பவுன் மோதிரம் போட்டா முடிஞ்சிடாது உங்க கதை. ஞான பெற்றோருடைய கதை என்னன்னா, அவருடைய முக்கியமான பணி என்னவென்றால் அந்த குழந்தைக்கு நீங்கள் கொடுக்கிற வாக்குறுதி, அந்த குழந்தையின் சார்பாக கொடுக்கிற வாக்குறுதியை காக்க வேண்டும். அந்த சாத்தானை விட்டு விடுகிறேன் என்று சொல்கிற பொழுது அந்த குழந்தையை பாதுகாப்பதற்கு முன் வருகிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட சாத்தானின் ஆதிக்கத்தை வேறறுத்து ஆண்டவர் இயேசுவில் ஊற்றம் பெற்று ஊன்ற பெற்று வளர்ந்து நல்ல கனி தரும் மக்களாக வாழ தொடர்ந்து ஜெபிப்போம்.